கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் செய்தியை பார்க்கிற உங்கள் எல்லார் மேலையும் ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதமும் நன்மைகளும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு இந்த ஆண்டிலே கிறிஸ்மஸுக்குரிய எல்லா நன்மைகளும் செழிப்பும் மேன்மையும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் எழுப்புதல் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை அப்படியே உயர்த்த போகிறோம். மங்கள காரணரே, துதி தங்கிய பூரணரே, நாரர் வாழவின் துறந்தோ ஏழையாய் பிறந்த வன்மையே தாரணனே, ஆதி மங்கள காரணரே, பூரணரே, நாரர் வாழவின் தூரந்தோ ஏழையாய் பிறந்த வன்மையே தாரணனே, ஹரி மங்கள காரணரே, மாதி மங்கின எங்களுக்கும் தீதி சிங்கின தங்களுக்கும் ஊனில் மாட்சிமையும் திவ்ய காட்சியும் தோன்றிட மையாய் துங்கவனே, மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணரே, நாரர் வாழவின் துறந்தோ ஏழையாய் பிறந்த வன்மையே தாரணனே, அதிமங்கள காரணரே. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறீரப்பா, எங்கள் ஆண்டவர் மகிமையானவராய் இருக்கிறீரப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலையும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டவரே உண்மையாகவே நாங்கள் அப்பா உணரும்படிக்கு என் தேவன் இந்த உலகத்திலே ஏன் வந்தீர், எதற்காய் வந்தீர் என்கிற சத்தியத்தை அறிந்து அந்த வருகையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2023 வருஷம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே தந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலையும் கூட நம்ம தியானிக்கும்படியாக 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவைகளில் பிரதான பாவி நான். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு உலகத்திற்கு
ஏன் வந்தார் என்கிற காரியத்தை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சரித்திரம், அது ஒரு வரலாறு, மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்றைக்கு ஒரு கதையோ ஒரு கட்டுக்கதையோ அல்ல. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது என்பது ஒரு சரித்திரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இயேசு வந்தார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஏராளம் ஆதாரங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் அந்த வந்ததனுடைய நோக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு வந்தாருங்கிறது 100% உண்மை. ஆனால் அந்த வந்ததனுடைய நோக்கத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கி பேசி உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுகிறேன். நம்ம வாசித்த இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக வந்தார் பாருங்கள், பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பலரும் பலவித நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், அவர் பிதாவாகிய தேவனாலே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த நோக்கமே எதுக்காக பாருங்கள், பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். நமக்கு நல்லா தெரியும், முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கீழ்ப்படியாய்மை என்கிற ஒரு பாவத்திலே அவர்கள் விழுந்து போனதுனால அவர்கள் அந்த கீழ்ப்படியாத பாவம் முழு உலகத்திற்கும் பாவி என்கிற ஒரு முத்திரையை அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவனும் மனிதனும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமான உறவில் இருந்தார்கள். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைச்சு அந்த ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசி அவங்க கூடவே சஞ்சரித்து அவங்க கூடவே உலாவி கொண்டிருந்தார். ஆனால் இவங்க என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினை உருவாயிற்று. தேவன் மனிதன் அண்டைக்கு போக முடியலை, மனிதனுக்கும் தேவன் அண்டைக்கு போக முடியலை. இடையில பாவம் என்கிற கீழ்ப்படியாய்மை என்கிற ஒரு பயங்கரமான மீறுதல் இருந்ததுனால உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனண்டைக்கு நெருங்கி வருவதற்கு மனிதர்கள் பல வழிகளை முயற்சி செஞ்சாங்க. அதற்கு தேவன் அவங்களுக்கு காண்பித்த ஒரு வழி, தூரமாக போயிட்டானே, அவன் என்னிடத்திற்கு திரும்பி வரணும், அவன் என்னோடு கூட நெருங்கணும், அவன் என்னோடு ஐக்கியப்படணும்னு கர்த்தர் விரும்பினதுனால அந்த தேவனண்டைக்கு வருவதற்கு மனிதனுக்கு தேவன் முதலாவது ஒரு வழியை வகுத்து கொடுத்தார். அது என்னவென்றால், இந்த மனுஷன் செய்த பாவத்துக்காக அல்லது மனிதன் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக ஒரு பிராயச்சித்தம், ஒரு தீர்வு, அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று பரிசுத்தத்தோடு அவர் முன்னால் வந்து நிற்பதற்கு அவன் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினதுனால மிருகங்களையும் பறவைகளையும் பிராணிகளையும் பலி செலுத்தி அந்த பலியின் இரத்தத்தின் மூலமாக மனிதன் தேவனண்டைக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச காலம் கழிந்தது. இது தினமும் பாவம் செய்கிறது, திரும்பவும் பலி செலுத்துறது, இது தொடர்ந்து நடந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மிருகங்களுடைய இரத்தத்தினாலேயோ அல்லது பறவைகளுடைய இரத்தத்தினாலேயோ மனுஷனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பாவத்திலிருந்து கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த தேவன் என்ன பண்ணினார், தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் இந்த பூமியில் வந்து எல்லா மனிதனுடைய பாவத்தையும் தன்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக பாவிகளுக்கு என்ன உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டாயிற்று, பாவ விமோசனம் உண்டாயிற்று, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று. அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி
அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான பாக்கியத்தை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். அப்படி பாவிகளை ரட்சிக்கணும், பாவிகளுக்காக மரிக்கணும், சிலுவையில் ரத்தம் சிந்தணும், அவர் ரத்தம் சிந்தி நம்மளை எல்லாரையும் மீட்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? 2000 வருஷத்துக்கு முன்பாக உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் இன்றைக்கி கிறிஸ்மஸ்னு சொல்லி நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம், நினைக்கிறோம், உணர்கிறோம். அந்த கிறிஸ்மஸை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷப்படுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாத்திரம் கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை தினமும் கொண்டாடணும். என்னைக்கு பாவிகளாகிய ஒவ்வொரு மனுஷனையும் மீட்கிறதுக்கு இயேசு வந்தார்னு சொல்லி யாரெல்லாம் அவரை விசுவாசித்து யாருடைய உள்ளத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தினத்தில் மாத்திரம் இல்லை, தினமும் அவங்களுக்கு சந்தோஷம், தினமும் அவங்களுக்கு கொண்டாட்டம். அதான் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. அப்போ கிறிஸ்மஸ் நாளில் மாத்திரம் சந்தோஷப்படுவதற்காக கிறிஸ்து வரலை. அந்த பிறப்பினாலை ஒரு நாளோடு கொண்டாடிட்டு அப்படி நிறுத்தி கொள்வதற்காக இயேசு வரலை. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை எப்பொழுதுமே கொண்டாடணும், தினமும் கொண்டாடணும். உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம், பாவத்திலிருந்து கிடைச்ச விடுதலை எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அவரை விசுவாசித்து பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய இன்னொரு நோக்கம் என்னென்னா பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு வந்ததனுடைய இன்னொரு அர்த்த காரியத்தை கூட நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆண்டவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், ரெண்டாவது நோக்கம், நமக்கு எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகணும். அந்த ஜீவன் பரிபூரணப்படுவதற்காக வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே பாருங்கள், பாவம் செய்கிற மனுஷனை பைபிள் சொல்கிறது, பாவம் செய்கிற மனிதன் மரிப்பான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம பைபிளில் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காமனா அவன் பாவத்தில் என்ன செஞ்சிருவான்னா மரிச்சு போயிடுவான் என்று சொல்லப்படுறது. எபேசியர்களின் நிறுவத்தில் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்ய அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவன் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் அவன் மரிக்கிறான். அந்த பாவத்திலே விழுந்து 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 அதில் செத்து போயிடுறான், மரிச்சு போகிறான். அவனுடைய ஆத்மா நித்தியமான அழிவுக்கு நேராகி போய்விடுகிறது. அப்போது ஆண்டவர் எதுக்கு வந்தாராம் பாருங்கள், அந்த மரிச்சு போகிற அல்லது நித்திய காலமாக இருளுக்குள்ளே போகிற, நித்திய காலமாக நரகத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த மனுஷனுடைய உயிரை அவர் என்ன செய்கிறாராம், ஜீவன் கொடுப்பதற்காக வந்தேன்னு சொல்கிறார். செய்தியை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா உணரணும். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? நமக்கு ஜீவன் உண்டாக வந்திருக்கிறாரு. மரண அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து, பயங்கரமான நித்திய ஆக்கினையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம்தான். இது நித்திய வாழ்வு கிடையாது. இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. நம்ம கொஞ்ச நாள் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணங்கிறது வரும். அந்த மரணத்தில் நம்ம எல்லோரும் ஒரு நாள் மரித்து போயிடுவோம். இந்த பூமியிலிருந்து நம்ம பெயர் மறக்கப்பட்டுரும். நம்ம எல்லோரும் ஒரு நாள் இருந்த அடையாளம் தெரியாமல் போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் நினைவு நாள்னு வருஷத்துக்கு ஒருக்க தான் நினைக்கிற மாதிரிக்கு ஆயிரும். கொஞ்ச நாள் கழியும் பொழுது
அதுக்கப்புறம் அவங்க பேசப்பட மாட்டாங்க. எவ்வளோ புகழ் இருந்தாலும், எவ்வளோ கனம் இருந்தாலும், எவ்வளோ மேன்மை இருந்தாலும் மரித்து போனதுக்கப்புறம் அவர்கள் மறக்கப்பட்டு போகிறார்கள் தான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து மரித்து மறக்கப்படுவதற்காக தேவன் நம்மளை படைக்கலை. நீங்களும் நானும் நித்திய காலமாக வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வுண்டு. ஒரு மனுஷன் மரித்தா அந்த மரணத்துக்கு பிறகு அவனுடைய ஆத்மா வாழ்கிறது. சரீரம் மரிக்கும், ஆனால் ஆத்மா வாழ்ந்திருக்கும். அந்த ஆத்மா நித்திய காலமாய் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மா நித்திய காலமாக வாழணும்னா அந்த நித்திய வாழ்வை கொடுக்கறது யார்? இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் வந்தார். இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் இன்றைக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த உலக பாடுகளில் எனக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையா? என் கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கலங்கி கொண்டிருக்கிற இந்த உலக வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து ஒரு நித்திய காலமான ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுத்து நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய ஜீவனையும் நித்திய சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காகத்தான் கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னு, கிறிஸ்துவை உங்கள் கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் தெய்வமாக அங்கீகரிக்கணும். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய காலமாக அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழுகிறதான இந்த காலம் குறுகினதான ஒரு காலம், கொஞ்ச நாள் மாத்திரம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடித்து கொள்ள போகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் இந்த நாட்களிலே என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை விசுவாசிக்காமல், ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, கர்த்தராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு தந்து நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க வந்தவர், நம்மளை மீட்க வந்தவர், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர், நமக்கு நித்திய காலமான வாழ்வை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று வேதத்தில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். இன்னொரு பகுதியை கூட நம்ம படித்து பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 யோவானுடைய நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய இன்னொரு நோக்கம் என்ன? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாராம். பிசாசு மனுஷனை இன்றைக்கி பல விதத்தில் வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, அவன் துயரப்படுத்தி இன்னைக்கு சாபத்துக்கு உட்படுத்தி வச்சிருக்கிறான். அப்படி சாபத்துக்கு உட்படுத்தி வைத்திருக்கிற மனிதனை மீட்பதற்காக, அந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து நம்மளை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார் அப்படிங்கிறத நாம் மறந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் இன்றைக்கி உலகத்தில் நிறைய இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பிசாசினுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். சத்துருடைய கிரியைகள் உலகம் எங்கிலும் மனிதனை இன்றைக்கி வஞ்சித்து வைத்திருக்கிறது, அழிக்கிறது, தீமை செய்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி சாத்தானுடைய பலவிதமான கிரியைகளில் இன்றைக்கி சிக்கி அப்படியே தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக வந்தாராம். வேதத்தில் படித்து பாருங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ இயேசு வந்தது எதுக்காக? 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எல்லா மனிதனையும் ரட்சிக்கிறதுக்காக வந்தார். 2வது, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக அவர் வந்தார். 3வது, பிசாசனுடைய கிரியைகளை அவர் அழிக்கும்படியாக வந்தார். அவர் ஜீவனையே கொடுத்து எதுக்கு தெரியுமா? சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படணும். உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள், பல விதத்தில் பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருப்பான். கொடுமையான வியாதி, கடன் பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள். எதுக்கு, ஏன், எப்படி நடக்குது ஒன்றுமே புரியல. இது எதனால் சம்பவிக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ முயற்சி செய்கிறீங்க, ஐயோ இது என்னென்னு எனக்கு தெரியலையே, புரியலையே, குழம்பி போயிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வாழ்க்கைக்குள்ள மறைமுகமாக பிசாசு பலவிதமான தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, உன் தொழில் அழிப்பதற்கு, உன் வேலையை இல்லாமாக்கிறதுக்கு, உனக்குள்ள பாவ கிரியைகளை கொண்டு வந்து நீ பாவத்தில் விழ வேண்டும் என்று சொல்லி பாவ தூண்டுதலை ஏற்படுத்தி உன்னை அழிக்கிறதுக்காக சாத்தான் பல விதத்தில் தந்திரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சாத்தானுடைய தந்திரத்தை அழித்து உனக்கு விடுதலை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த இயேசுவை நீங்கள் பற்றி கொண்டு பாருங்கள். நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் படிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதரேனருடைய தேசத்துக்கு போகிறாரு. அங்கே பிசாசுகளை, ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பாதித்திருந்த ஒரு மனுஷன் கல்லறையில் படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை போய் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து அவனை ரட்சிக்கிறதாக நம்ம பைபிள் பார்க்குறோம், வேதத்தில் படிக்கிறோம். பிசாசு மனுஷனை அன்னைக்கு அழித்து கடைசியில் அவனை கல்லறைக்கு வரையும் கொண்டு போயிடுவான். சாபத்தில் அவனை இல்லாமாக்கிடுவான். தன்னையே காயப்படுத்துகிற விதத்துக்கு கொண்டு போயிடுவான். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமார உலகத்துக்கு வந்தார். அதனால் இந்த நாட்களில் இயேசுவை, இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அவரை விசுவாசித்து பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், குடும்பம் செழிக்கும், உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய 3 முக்கியமான நோக்கங்களை நாம் எப்படி சிந்தித்தோமோ அறிந்தோமோ அதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை உறுதியை பற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக உலகத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனே, நீர் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காய்ப்பட்ட பாடுகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து, நீர் எங்களுக்காக வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.